இப்போ வந்து கிளாத்தில் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கேப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு நீடில் வந்து நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். எப்பயும் ஜரிக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் துலிப் நீடிலாக இருந்தால் நம்பர் 13 ஆர் 14 2 நீடிலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சிலருக்கு 13 கொடுத்துருப்பேன், ஒரு சிலருக்கு 14 கொடுத்துருப்பேன். நீங்கள் 2ல் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு எனக்கு அடியிலேருந்து த்ரெட் என்னால் எடுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அயன் நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து அயன் நீடிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அயன் நீடில் வந்து 3 கொடுத்துருப்பேன். அதில் இதுதான் வந்து த்ரெட்டுக்கானது. இது வந்து சில்க் த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணுறது. இதில் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண முடியாது. இது வந்து நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயும் நான் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றிருக்கேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கீழே நான் த்ரெட்டு வந்துட்டு நாட் போட்டுட்டு எடுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்து நீடியில் இறக்கி கீழே வந்து நான் த்ரெட்டை மாட்டி இந்த மாதிரி மேலே இழுத்துக்கிறேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த பாயிண்ட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்து இருக்குது ஹூக்கு. அடுத்த பாயிண்ட்டில் வந்துட்டு நீடில் உள்ளே இறக்கிட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே வர்றப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுக்கிறேன். இழுத்துட்டு த்ரெட்டை இந்த மாதிரி மெதுவாக மேலே இழுங்க. இழுத்துட்டு அடுத்த கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டில் வந்துட்டு திருப்பி நம்ம நீடில் குத்துறோம். குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே வர்றப்போ இந்த மாதிரி லைட்டாக இப்படி திருப்பி இறக்குறோம். இதே இது வந்துட்டு நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீடில் வந்து நல்லா 90 டிகிரிக்கு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மெதுவாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மேலே வர்றப்போ திருப்புறேன். அடுத்த பாயிண்டில் குத்துறோம். கீழே த்ரெட்டை சுற்றுறேன். மேலே வரப்போ திருப்பிட்டு ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் நல்ல ஒரு இப்போ நான் ஒரு சின்ன கோட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெரிய கோட்டாக போட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த செயின் ஸ்டிச் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 2-3 லைன் கூட நீங்கள் பக்கத்தில் போட்டு இதே மாதிரி ஒரு 4-5 லைன் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸோ இந்த இதை பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே எண்டில் என்ன பண்ணணுன்னா இது வந்து என்ன ஆகும்னா இதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை இழுத்திங்கன்னா இது இப்படி கலண்டுகிட்டே வரும். ஓகேவா? இதை நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் கீழே நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது கலண்டுகிட்டே வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த லைனை முடிக்கணும் அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டு இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அதுக்கப்புறமா எண்டு நாட்டு ப்ராக்டிஸ் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மாதிரி 2 இதை எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து போயிடும். இந்த ஒரு த்ரெட்டு மட்டும் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும்னா ஆரி நீடில் அடியிலேருந்து இந்த மாதிரி மேலே விடுங்க. இந்த மாதிரி மேலே விட்டு இதில் இப்படி சுற்றி மேலே இருக்கிற த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இது பிரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 4-5 லைன் போட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தென் நீங்கள் இந்த அளவை வந்துட்டு சுருக்கிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணதை நீங்கள் 1/2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 0.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ சின்ன ஸ்டிச்சாக எப்படி போடலான்றதை பார்க்கலாம். சேம் அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ சின்ன ஸ்டிச்சாக போடுறதுக்கு சேம் அதே இது பக்கத்தில் இது ஒரு 3 ஸ்டேஜாக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஜரியில் த்ரெட் ஸ்டிச் போடுறது வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும் நம்ம ஒர்க்குக்கு. ஸோ அது ப்ராக்டிஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டை வந்துட்டு ஹூக்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சக்ஸஸ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சதை என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி கீழே இருந்தால் நீடியில் விட்டு இதை மாட்டி கீழே எடுத்து விட்டுருங்க. அப்படின்னா அது கலராது உங்களுக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும், இது எல்லா லைனுமே வந்துட்டு நீங்கள் ஒரு 5 லைன் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ண பிறகு நீங்கள் இதில் மார்க் பண்ண தேவையில்லை அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு ரொம்ப குட்டியாக போடணும் நீங்கள் ஸ்டிச்சஸை. ஸோ இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக வர்ற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெருசாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குட்டியாக வர்ற அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி லைன்ஸ் வந்து நிறையா ட்ரா பண்ணி இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.